ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமக். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு யூஎக்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னான இன்ஃபர்மேஷன் பார்த்ததுனால அதை ஷேர் பண்ணலாம் நம்ம டீமோட அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண வீடியோ தான். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு இல்லை ஆக்சுவலான ஃபேக்ட்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணும்போது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. இவ்வளோ டீட்டெயிலாக போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த யூஎக்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த இன்ட்ரோ. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கரண்ட்டாக யூஎக்ஸ் ஃபீல்டு நல்லா போயிட்டு இருக்குது. பட் நம்ம இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1940s. எக்ஸாக்டாக வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த யூஎக்ஸுங்கிறத வேற ஒரு ஃபார்மில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொயோட்டோ ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்ம கார் மேனுஃபேக்சரிங். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ சில யூசர்ஸை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் கார் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கார்ஸை. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு யூசர் சென்ட்ரிக் எப்படி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ யூசரை வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தது. ஆஸ் பர் த ரெக்கார்ட் இதுதான் இருக்குது. ஸோ டொயோட்டோ ஃபேக்ட்ரியில் ஸோ லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ யூசருக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சது. எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா 1940s எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. காரில் ஒரு அப்போல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ காரில் சீட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் டிரைவர்ஸ்னால, இருக்குமான்னு தெரியல. பட் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ அப்போ இருக்கிற யூசர் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து கார் சீட்ஸ் எல்லாரும் ஓட்டுற மாதிரியான சீட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்திருந்தால் பரவாயில்லன்னு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வருதுன்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டொயோட்டோ கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகே, எக்ஸாக்டாக அது அந்த இது கிடையாது, பட் உங்களுக்கு புரியணுங்கிறக்கா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். 1940 யூசரை வச்சு யூசர் சென்ட்ரா அவங்கள ஒரு சென்ட்ரா மையப்புள்ளியாக வச்சு ஒரு ப்ரொடக்ஷனோ இல்லை ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கார் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணி யூசருக்கு தேவையான மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்டு அப்படியே வந்து 1980s வரணும். ஸோ எக்ஸாக்டான இயர் கேட்டிங்கன்னா 1988. ஸோ நம்ம யூஎக்ஸ் ஃபாதர் ஸோ டான் நார்மன் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் ஆஃப் எவ்ரிடே திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காருல. ஸோ அது ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங். அண்ட் வந்து டான் நார்மனோட ஸ்பெஷாலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயத்துக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுவே டேர்ம்ஸாக மாறிடும். ஸோ அவர் தான் யூஎக்ஸ் டிசைனர். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான நேம்ஸ் வச்சு கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ஆப்பிளுக்கு யூஎக்ஸ் டிசைன் ஸ்டார்ட் பண்ணார். பட் அப்போவே நிறைய டிசைன்ஸ் இருந்திருந்தாலும் அவர் தான் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஎக்ஸ் டிசைன், யூஐ டிசைன், ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த டிசைன் ஆஃப் எவ்ரிடே திங்ஸ் அப்படிங்கிற புக் தான் 1988 பெரிய விஷயமா மாறிச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நிறைய ஐடியாஸை அந்த மிக்ஸ் பண்ணி எழுதியிருப்பார் அந்த புக்கில். எக்ஸாம்பிளுக்கு என்ன, ஒரே ஒரு எக்ஸாம்பிள்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. என்னன்னு கேட்டிங்கன்னா, டோர் ஹேண்டில், புஷ் புல், ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் வந்து அவர் இந்த ஜாரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், அது அந்த புக்கில் போட வச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா ரியல் லைஃப்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. கார் ஹேண்டில் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கப்புறம் பயங்கரமாக யூஎக்ஸ் எல்லாம் பூமாக ஆரம்பிச்சிருக்கும். பட் அப்போவுமே வந்து பெரிய லெவலில் எல்லா இடத்துக்கும் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ 1980s டான் நார்மன் பண்ணது அடுத்த சம்பவம் யூஎக்ஸ் ஹிஸ்ட்ரியில். ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ 1990 ஜேக்கப் நெல்சன், ஸோ என்என் குரூப்போட அனதர் பிரின்சிபல் ஆர் கோ ஃபவுண்டர் இந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ அவங்க 10 ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இது மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஐ ஆன இது யூசபிலிட்டி டெஸ்டிங் நிறைய பண்ணி ஸோ யூசர்ஸ்க்கு எப்படி இருந்தால் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி ஒரு யூஐக்கான ஒரு 10 பிரின்சிபல் செட் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங்காக எப்படி சொல்கிறது, கிரவுண்ட் பிரேக்கிங்கோட ஒரு பேஸ் ஆயிடுச்சுங்க. இது கீழே போக முடியாது, இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப், ஒரு பேஸ்மெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் 1990 ஒரு நடந்த பெரிய விஷயம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, பட்டன்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ப்ராப்பரான யூசபிலிட்டி டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 10 ஹியூரிஸ்டிக்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த 10 ஹியூரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெப்சைட்டில் இருக்கும். அதை நான் எடுத்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப். ஸோ இதை பாருங்கள். ஸோ இது 1990s. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம எவ்வளோ 50 வருஷம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ யூஎக்ஸ் டிசைன் எந்த அளவுக்கு எவால்யூ இருக்குன்னு பாருங்கள். ஒரு காரில் ஸ்டார்ட் பண்ணி 50 வருஷம் கழிச்சு இப்போது 1990s நம்ம இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம், இதை பற்றி நான் டெப்த்தாக டீட்டெயில்டாக போகலை. ஸோ வேணும் அப்படின்னா ஒவ்வொன்றா பார்ப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு. பட் எனக்கு என்னென்னா, இது மேலோட்டமாக கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட
யூஎக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லா யூஎக்ஸ் டிசைனருக்கும் தெரியணுங்கிற ஒரு சின்ன ஆசை. நான் படிச்சிருந்தேன், பிடிச்சிருந்துச்சு, அதனால ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஹியூரிஸ்டிக்ஸில் என்ன சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. இதில் 10 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ட்ராக்ஷன் டிசைன்ஸ் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த எரர் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸாக இருக்கலாம், கன்சிஸ்டன்சி இவங்க தான் இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க நிறைய டெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய யூசபிலிட்டி டெஸ்டிங் மாதிரி நிறைய யூசர்ஸை செக் பண்ணி ஒரு செட் பண்ணாங்க. ஸோ அதே டைமில் ஜேம்ஸ் கிரெட், ஸோ இவர் என்ன பண்ணார்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ் பண்ணார். ஸோ இதில் இந்த ஸ்கெலிட்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 லேயர் மாதிரி கிரியேட் பண்ணார். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம இப்போ பண்ணுறோம்ல ஒயர் ஃப்ரேம்ஸ், அது வந்து ஸ்கெலிட்டன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற வந்து பாடி ரூம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறோம்ல. ஸோ இந்த இதை கொண்டு வராரு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பண்ணும். ஸோ இதை 5SS அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோப், ஸ்ட்ரக்சர், ஸ்கெலிட்டன், சர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்ட் கேட் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா பார்ப்போம். பட் நான் சொல்ல வருது என்னென்னா ஹிஸ்ட்ரியில் ஜேம்ஸ் அவர் வந்து ஒரு இதுவும் ஒரு 1990s நடந்தப்போ ஒரு நல்ல பெஞ்ச் மார்க் செட் பண்ண புக். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனும் யூஏ பயங்கரமாக எவால்வ் பண்ணிச்சு. ஸோ இப்போ மேஜராக யாரெல்லாம் ரோல் பண்ணிக்கிறாங்கன்னா டான் நார்மன், ஜேக்கப் ஸ்னெல்சன் அண்ட் ஜேம்ஸ். ஸோ இவங்களது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த புக்கு சூப்பரான புக்கு. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு 2000 நடந்த விஷயம். ஸ்டீவ் அப்படிங்கிறவர் டோன்ட் மேக் மீ திங்க் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. ஸோ இதுவும் யூஎக்ஸ் பற்றி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா யூசர்ஸை நீங்கள் யோசிக்க வைக்காதீங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புக்கில். ஓவராலாக ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சின்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிச்சன் எடுத்துப்போம். கிச்சனில் எல்லாமே அந்தந்த பொருள் அந்தந்த நேமில். இப்போ எனக்கு கிச்சன் ஏன் எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஒரு 1000 நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கும். கரெக்டாக சோம்பு, பட்டை, கிராம்பு இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. ஸோ இது எல்லாத்தையும் நேம் எழுதி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதோ இல்லை டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் போட்டோ டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கணும். இது எப்பவுமே அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி அவர் என்ன சொன்னார்னா யூசர்ஸை யோசிக்க வைக்காமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒரு புக்கு டீட்டெயிலாக. இது வந்து ரொம்ப மேலோட்டமாக சொல்லணும், நம்ம ஒன்லைனில் ஒரு புக்கை டிஃபைன் பண்ண முடியாது. பட் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் அடுத்த ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ யூசர் வராங்க, கீப் இட் சிம்பிள், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இன்ட்யூட்டிவாக கொடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து இவர் சொன்ன மெயின் பாயிண்ட். ஓகே, அடுத்தது ஸோ 2000க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 2010 த பிக்கஸ்ட் திங் இன் ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக பேசப்பட்டாலும் இவன் இட் மேக்ஸ் சம்திங் ஸ்டாண்டர்ட். ஸோ ஐஃபோன் லான்ச் 2007 ஸ்டீவ் ஜாப்ஸ் லான்ச் பண்ணுறாரு. ஸோ அது வரைக்கும் ஃப்ளிப் ஃபோன் தான் இருந்துச்சு. வெப்சைட்லாம் ஒர்க் ஆகும். பட் எப்படின்னா ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி மேலே இந்த மோட்டரோட இதில் எல்லாம் இருக்கும், ரேசர் பழைய மாடலில் இருக்கும்ல. ஸோ கீபேட் ஃபோன் தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டச் ஸ்க்ரீன் வருது அஃபிஷியலாக. ஸோ இட் மேக்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ மொத்தமாக எல்லாத்தையுமே, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வெப்சைட் எல்லாமே லேப்டாப்பில் தான் இருந்திருக்கும். ஸோ டச் ஸ்க்ரீன் வருது, நம்ம நினச்சது எல்லாமே ஃபிங்கர் பாயிண்டில் வருது. ஸோ இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதை தாண்டி பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா விஆர் வந்துட்டு இருக்கு. நான் விஆரை பற்றி சொல்கிறேன். ஸோ ஆப்பிள் அதை லான்ச் பண்ணிட்டாங்க, விஷன் ப்ரோ. ஸோ MKBHD வீடியோ போட்டார், 2 வீடியோ தான் போட்டிருக்காரு. நிறைய சீரிஸ், ஏன்னா 3 லட்ச ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்ல. ஸோ நிறைய வீடியோ போடணும்னு பார்த்துட்டு இருப்பார் போல். என்னால் இன்டெப்த்தாக இன்னும் தெரிஞ்சிக்க முடியல, ஏன்னா நம்மள்ட்ட இல்லை, யூஸ் பண்ணல. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு கன்சியூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட ப்ரொவைட் பண்ணிட்டு. ஓகே, நம்ம டாபிக் விட்டு வெளியே போகாமல் ஸோ ஐஃபோன் லான்ச் தாங்க அடுத்த டிஸ்ட்ரப்ஷன், ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க லான்ச் ஆனப்போ. ஸோ 2007 ஸோ பயங்கரமான இம்பாக்ட் இருந்துச்சு. பட் நம்ம என்ன எப்படி யோசிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர்ஸ் எப்படி யோசிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த டைம்ல இருந்தீங்க. ஸோ எக்ஸாக்டாக இருக்கிற எல்லாத்தையும் புதுசாக ஒரு டிவைஸ் கைக்குள்ளே இருக்குது, அதை எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற இது. அண்ட் டச் ஸ்க்ரீன் கேப்பபிலிட்டி அன்டில் வரைக்கும் மவுஸ் தான். ஸோ டச்சுக்கு மவுஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இன்றைக்கி நமக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ட்ராக் பேட்ஸ் எல்லாம் வந்து டச் ஸ்க்ரீன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் அப்போ ஸ்க்ரோல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள், ஸ்க்ரீன் சைஸ், டெக்ஸ்ட்டு, இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ பட் யூஎக்ஸில் பெரிய இம்பாக்ட் பண்ணது ஐஃபோன். அதுக்கப்புறம் தான் நிறைய ஃபோன்ஸ் இருந்துச்சுல. ஸோ அதனால 2007. அடுத்தது 7வது என்ன அடுத்த பெரிய இம்பாக்ட் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ 2007 ஃபோன் லான்ச் ஆச்சு. 2011 லூக் பாப்லஸ்கி, ஸோ இவரோட நேம் நான் தப்பு சொல்கிறேன்னா கூகுள் பண்ணிங்க. ஸோ மொபைல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு. ஸோ இது என்ன மெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போது நம்மள்ட்ட 2 விதமான ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ரொம்ப சின்னது, இன்னொன்று வந்து ரொம்ப பெருசு. 14 இன்ச் ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இன்ச் தான் வரும் ஃபோன். ஸோ அப்ராக்சிமேட்டாக, ஏன்னா எப்பவுமே நம்ம 6.5 இன்ச்சுன்னு பார்க்குறது கிராஸ் டைமென்ஷனல் சைஸ். ஓகே, 14 இன்ச்சு கிராஸ் டைமென்ஷனல் தான். ஸோ 14 இன்ச்சு. ஸோ இது
6.5 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு மொபைல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்தார். ஸோ இதைத்தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் நம்ம இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மொபைலுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன், மொபைல் இருந்து லேப்டாப்புக்கு ஸ்கேல் பண்ணுறது ஈஸி. ஸோ இந்த கான்செப்டில் தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மொபைலுக்கு டிசைன் பண்ணிட்டு அதை ஸ்கேல் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிக்கலாங்கிறது தான் இவரோட கான்செப்ட் கொண்டு வந்தார் லுக். ஓகே, ஸோ இது வந்து 2011 நடந்தது. அதுக்கு அடுத்தது இன்சிடென்ட். இதுக்கப்புறம் நம்மளோட யூஎக்ஸ் ஏரா தான். ஸோ இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குதுன்னு ஓவராலாக பார்ப்போம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸையும் அப்படியே சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைன் திங்கிங், அதுக்கப்புறம் ஜேர்னி மேப் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸஸ், டைமண்ட், டபுள் டைமண்ட் மெத்தட், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராசஸஸ் எல்லாம் நிறையா இருந்தாலும் ஸோ பேஸ் செட் பண்ணது ஸோ இந்த மொபைல் டிசைன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் புதுசாக ஏதாச்சும் நடந்திருக்குன்னா நிறைய நடந்திருக்கு. பட் மேஜராக இம்பாக்ட் பண்ணது எப்போ வரும்னு தெரியும்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் போய் அவங்க சொல்லுவாங்க, ஓகே இதுதான் மேஜர் சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மொபைலுக்கு அப்புறம் பெரிய மேஜர் சேஞ்சஸ் இப்போ வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியுங்கிறது தான் ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ தான் ஏஆர்விஆர்லாம் வந்துட்டு இருக்குல்ல. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ஜெர்னி மேப்பு இந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு தேவையான மாதிரி. ஸோ மெயினாக நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த மொபைலுக்கு அப்புறம் நம்ம மேஜராக இம்பாக்ட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் காட்டுறது. இதே வெப்சைட்டில் இன்னொருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி காட்டுறது. வெப்சைட்ஸ் இருக்கலாம், ஆட்ஸாக இருக்கலாம். கூகுளுக்கு சூப்பராக பண்ணுவாங்க, கூகுள் ஆட்சன்ஸ் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏரியாலாம் போயிட்டுருக்கு. அடுத்த ஒரு எப்படி சொல்றது, 2011 பார்த்தோம், இன்றைக்கி நம்ம 2024 இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 வருஷமாக ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது என்னென்னலாம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மேஜராக என்னென்னலாம் போகுதுன்னு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, விஆர். ஸோ ஏஆர் பற்றி பேசுவோம், ஆகுமெண்டட் ரியாலிட்டி தனியாக வச்சுருவோம். விஆர், ஸோ ஏன் விஆரை பற்றினா, விஆர் இப்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏஆரோட விஆர் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா அடுத்தது அதுதான் வரப்போகுது. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் சைஸ் இங்கே வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ சைஸ் வேணாலும் பெருசு பண்ண முடியும், எவ்வளோ சைஸ் வேணாலும் சிறுசு பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அண்ட் இதில் இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட. மேபி ஏன்னா மல்டிபிள் டிவைசஸ் வந்துட்டு இருக்கு, இப்போ தான் ரொம்ப நாளாக இருக்குது இல்லைன்னு சொல்ல. பட் ஆப்பிள் செட் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்தது எல்லாருமே நிறையா காம்படிஷன்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்கன்னா காமன் ரூல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே சின்ன எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்ட் டேஸில் கர்வ் டிசைன்ஸ் யாருமே அவாய்ட் பண்ணிட்டு எல்லாருமே மறுபடியும் நார்மல் ஃப்ளாட் ஸ்க்ரீனுக்கு போகிறாங்க. ஸோ ஈவன் தோ ஆப்பிள் அதை அக்வேர் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்வ் டிசைன்ஸ் பிடிக்கும் போது அப்பப்போ டச்சஸ் ஆகும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக. பட் ஈவன் தான் நான் சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தே செட் அ ட்ரேட்மார்க். ஈவன் தோ இட்ஸ் லட்சக்கணக்கில் காசு வந்தாலும் அந்த டிவைசஸ் மேலே வேல்யூ ஃபார் மணி இல்லை, நம்ம கொடுக்குற பணத்துக்கு அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஈவன் தோ வேர்ல்ட்லேயே நம்பர் 1 டெக் கம்பெனி, $1 trillion டச் பண்ண கம்பெனி. ஸோ டெக்னாலஜியில் அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாத்தையுமே பாதிக்கும்னு வைங்களேன், சிம்பிளாக. ஸோ இது ஏன்னு சொன்னோன்னா, அவங்க விஆர் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, ஆப்பிள் விஷன் ப்ரோ. ஸோ இதனால இனிமேல் சின்ன கம்பெனிஸ் மீன்ஸ் இன்னும் நிறையா காம்படிட்டர்ஸ் உள்ளே வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த விஆரில் யூஎக்ஸ் பண்ணுறதுங்கிறது டிரான்ஸ்பரண்டான ஸ்க்ரீனாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே இன்ஃபினிட்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா. ஸ்க்ரீன் சைஸ் ஆகட்டும், ஏரியா ஆகட்டும், ஸ்பேசஸ்னால் 360 டிகிரியில் கிடைக்கிது மேலே எல்லா பக்கமே. ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். பட் பார்ப்போம் இதோட டிசைன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு எதாவது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இப்போது நிறைய பேர் அதை பற்றி பேசுறதுனால ஹைப் ஆகிறதுனால அதை பற்றி நம்ம உடனே கற்றுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் உடனே விஆருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாலும் யூசர்ஸ் தான் மெயின். ஸோ இன்றைக்கி நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து விஆர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. விஆர் வந்து இல்லை இது இருந்தால் தான் விஆர் மூலமாக மட்டும்தான் ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம். அண்ட் உங்களை அடிக்ட் பண்ணணும்னாலும் கொஞ்சம் டைம் ஆகும். மொபைலை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம், சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப கன்வீனியன்ட். அண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2007 டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கிட்ட எவால்வ் ஆயிடுச்சு, ரொம்ப எவால்வ் ஆயிடுச்சு. ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயமா ஒன்று பார்க்கணும் மொபைல் டெக்னாலஜின்னா கஷ்டம். ஸோ அதனால மொபைல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் பார்ப்போம். பட் இப்போதைக்கு விஆர்னாலையும் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய இன்டென்ஷன். இட்ஸ் வெரி ஹார்ட். ரொம்ப நேரம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது.
பவர் இருக்கிறவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும், நிறைய ஆப்டிக்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்கும், காஸ்ட்லி 3 லட்ச ரூபாய் கிட்ட வருது இப்போது. அப்படியே இல்லை நீங்கள் மெட்டா வாங்குறீங்கன்னா கூட 35,000 to 40,000 ஆகும். அண்ட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க, முடியாது. ஸோ இப்போதைக்கு மொபைலை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறது உண்மை, மொபைல் அண்ட் லேப்டாப். ஸோ ஃபார் வி ஆர் குட். அதுக்கு அடுத்தது ஸோ அதனால நீங்கள் நான் என்ன சொல்ல வந்தேன்னா தடாபுடான்னு நான் வியரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறத எஃபிஷியண்ட்டாக என்ன மாதிரி கொடுக்குறீங்க அண்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது, ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க போதும். அதுக்கு அடுத்தது ஏஐ பற்றி 2023 நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க. ஸோ நான் எது சொல்ல வரேன்னா ஏஐ கம்பெனினா வச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, இப்போதைக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃப்யூச்சரை பற்றி தெரியாது, நம்ம ஃப்யூச்சர் அசம்ஷன் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஓகே, ஃபைன். ஸோ இப்போதைக்கு ஏஐ இஸ் ஸோ குட் அண்ட் நம்மளோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு கூட நான் சில விஷயங்கள் ஏஐ தான் கேட்டிருந்தேன், அவன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறதுன்னா கொடுத்தா அப்படி. ஸோ ஏஐ இஸ் குட். அதுக்கு அடுத்தது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நான் மேஜராக யூஐயில் பெரிய இம்பாக்ட் என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ கோட் டூல்ஸ். நம்ம டிசைன் பண்ணுறது அப்படியே வெப்சைட்டாகவும் லைவாகவும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு கேளுங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் வேர்ட்ப்ரெஸ் அண்டு ஃப்ரேமர் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நோ கோட் டூல்ஸ், நம்ம டிசைன் பண்ணுறதை கொடுக்க முடியும். ஸோ இதில் அப்பப்போ சின்னதாக எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சின்னதாக இன்னொரு விஷயம், பட் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, பார்ப்போம். சின்னதாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிக்மாவில் நம்ம சில விஷயங்கள் நம்ம இமேஜின் பண்ணுறத எல்லாமே கொடுத்துட்டாங்க. நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துடுச்சு. வேரியபிள்ஸ் இருக்குது, ஸ்டைல்ஸ் இருக்குது, காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஆட்டோ லேவல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபிக்மா ஒரு பெரிய டூல், சூப்பரான இருக்குது. இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஸோ இப்போ ஃபிக்மா ஒரு ஏஐ லான்ச் பண்ணுறாங்க, எனக்கு இதை பண்ணி கொடு. ஸோ நான் ஹோவர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கணும், நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ, வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, ஆட்டோ லேவல் யூஸ் பண்ணிக்கோ, ஐ நீட் திஸ் அவுட்புட்னு கொடுத்தா சீரியஸாக அதனால இன்றைக்கி பண்ண முடியுங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அதனால பண்ண முடியும். பட் அப்படி வந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் பிக் சேஞ்ச். நான் இதை ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி சின்ன ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு வைங்களேன். பட் இதை நான் ஜஸ்ட் சாட்ஜிபிட்டி சொல்கிற மாதிரி எனக்கு இதை ஓவர் பண்ணலாம், இந்த ஆக்ஷன் நடக்கணும்னு ரவுண்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து கூகுள் லென்ஸையும் அதையும் கம்பைன் பண்ணி சொல்கிறேன் நான். அப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். பட் இதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இது வந்து 1940s ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் பேசிட்டோம் ஓரளவுக்கு. ஸோ மேஜராக இவங்க எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு இதுதான் ப்ரோ பயங்கரமாக மாற்றுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், நிறைய எடிட்டிங் டச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா கேளுங்க. ஆல்ரெடி இருக்கிற டாபிக்ஸை கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 100 to 150 வீடியோ நல்ல வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா போடுங்க, நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பேசுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே. கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு, அதனால லைட் டிம் ஆயிடுச்சு. பை பாய், see you.